ஏய் வா. சொல்லுங்கண்ணே. பரீட்சையெல்லாம் எப்படிடா எழுதிருக்கிற? நான் அதெல்லாம் டாப் டக்கர்ண்ணே. நிஜமாலுமா? நிஜமாலுண்ணே. இன்னைக்கு உங்க டீச்சரை பார்த்தேன். சரிண்ணே. உன் பரீட்சை பேப்பரை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது கொடுத்தாங்கண்ணே. ஆமா. சரிண்ணே. நீ எழுத லட்சணம் அதில் தெரிய போகுது. ஓ அப்படியாண்ணே. படிங்கண்ணே. படிக்கிறேங்க இல்லை? படிங்கண்ணே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப நல்லா பதில் எழுதிருக்கிறேன். அப்படியாண்ணே. சரிண்ணே. அதாவது 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் பத்தி குறிப்பு வரைகான்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. சரிண்ணே. அதுக்கு நீங்க என்ன எழுதிருக்கிறீங்க? படிக்கிறேன் கேளு. படிங்கண்ணே. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் அனைவரும் மாண்டு விட்டார்கள் சொல்லி எழுதிருக்கிறேன். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கத்தி. இது ரெண்டாவது கேக்குறேங்க. இது ரெண்டாவது. அதாவது ஒரு பாலத்தை 10 பேர் சேர்ந்து 10 நாள்ல கட்டினா, இப்ப 15 பேர் சேர்ந்து அந்த பாலத்தை எத்தனை நாள்ல கட்ட முடியும்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுக்கிறேன். அதுக்கு நீ என்ன எழுதி வச்சுக்கிற? ஏற்கனவே 10 பேர் சேர்ந்து அந்த பாலத்தை கட்டிட்டாங்களே, மறுபடியும் எதுக்கு 5 பேர் சேர்ந்து அந்த பாலத்தை கட்டினா? இதுக்கு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஈடு, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன்னு வேற எழுதி வச்சுக்கிறேன். இதுதான் நீ பரிசு எழுத. இதே கேளு, கடைசியா ஒரு கொஸ்டின் இது கேளு. அத தெரியுதா? அதுதான் மெயினா இருக்குது. அவங்க அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வள்ளுவர் கொண்டாடி வாசிகை குறிப்பு வரைக்கும் சொல்லி அவங்க கேட்டுக்கிறாங்க. நீ என்ன எழுதி இருக்கிற? அடுத்தவன் பொண்டாட்டிய பத்தி எனக்கு எப்படி தெரியும்னு நீ எழுதி இருக்கிற. அதெல்லாம் கூட மனுஷன். நான் முதல்ல கேட்டவன நீ பரிச்சு சாப்பிட்டு